ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னா, இப்போலாம் கொஞ்சம் வெயில் காலம். ஒருத்தருக்கு வெயில் காலம்னாவே சில பேருக்கு ஆகவே ஆகாது. ஒரு மாதிரி வயிறு வலிக்கும், வயிறு வலிச்சு மோஷன் போகும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அவதிப்படுவாங்க. கொஞ்சம் காரம் சாப்பிட்டாவே சில பேருக்கு காரம் இல்லாம எதுவுமே சாப்பிட பிடிக்காது. கொஞ்சம் காரம் இருந்தாலும் அவங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும், வயிற்று வலிச்சு மோஷன் போகும். அவங்களாம் ரொம்ப பாவம், ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு. அப்படின்னா ரொம்ப வலிக்கணுமா, குழந்தைங்கள் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் இந்த மோஷன் பிரச்சனை தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். சில குழந்தைகள் மோஷனே போக மாட்டாங்க, 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆகணும். ஏன்னா வயிற்று வலிக்குதுமா அப்படிம்பாங்க. ஆனா கழிவு எல்லாம் போனாதான் குழந்தைங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, பெரியவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இப்போ வெயில் காலத்தை ரொம்ப வயிற்று வலிக்கும், கண்ணு எரிச்சல் உண்டாகும். இவங்களுக்குலாம் ஒரு நான் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, அந்த சாதம் வடிப்பாங்கல்ல, அந்த சாதம் சில இப்பெல்லாம் எல்லாருமே குக்கர்ல வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கர்ல வடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்து வராது, ஒரு சத்தான ஒரு இது வராதுன்னு சொல்றாங்க குக்கர்ல வடிச்சா. இப்ப எப்படின்னா, அந்த காலத்துல சாதம் வடிச்சு அதை வடிகட்டுவாங்க. சாதம் இப்ப சாதம் நல்லா வடிச்சு அவங்க நல்லா வெந்துருச்சான்னு கரண்டியில பார்த்து இப்படி எடுத்து பார்ப்பாங்க. இப்படி எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்து இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இது வடிச்சிருவாங்க. அதை வடிச்சிட்டு அந்த தண்ணியில அந்த வடிச்ச தண்ணி கெஞ்சி மாதிரி இருக்கும், அந்த கஞ்சியில தான் எல்லாருமே அந்த ஹேரே வாஷ் பண்ணுவாங்களாம் அந்த காலத்துல. அதுல கொஞ்சம் பவுடர் போட்டு அந்த அந்த கஞ்சியில சீயக்காய் பவுடர் அதெல்லாம் போட்டு ஹேரே வாஷ் பண்ணுவாங்களாம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு சூடா இருக்கு, கண்ணு எரிச்சலா இருக்கு, வயிறு வலிச்சு மோஷன் போகுது, அப்படி இருக்கவங்களுக்கு தண்ணி இப்போ நானா சாதம் அந்த காலத்து மாதிரிதான் நான் பண்றேன். சாதம் நல்லா குக்கர்ல வைக்கிறது இல்ல, ஒரு குண்டான வச்சு, குண்டான சொல்லுவாங்க, அந்த குண்டான சாதம் குண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு அரை மணி நேரம் சாதத்தை ஊற வச்சு அதுல நான் நல்லா கொதிக்க வச்சு அந்த சாதம் வெந்துருச்சான்னு பார்த்து நானும் வடிகட்டுவேன். அந்த வடிகட்ட தண்ணி இருக்கும், மேலாப்புல ஒரு தண்ணி இருக்கும், அதாவது வடித்த தண்ணீர் சொல்லுவாங்களா, சாதம் வடித்த தண்ணீர் சொல்லுவாங்க. அந்த தண்ணீர்ல நீங்க கொஞ்சம் மோர், அதாவது ஒரு டம்ளர் தயிர்னா ஒரு டம்ளர் அந்த கஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த கஞ்சி தண்ணீர், சாதம் வடித்த தண்ணீர் ஒரு டம்ளர். அப்புறம் தயிர் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் வேண்டாம், அரை டம்ளர் எடுத்து இதை 2 மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோரா வரும். அந்த மோர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுல பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும். என்னன்னா, இன்னொன்னு சொல்றது மறந்துட்டேன். அதாவது கறிவேப்பிலை, இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்து நீங்க குடிச்சீங்கன்னா நல்லா ஒரு உடம்புலையும் நல்லா ஒரு வயிறு வலிச்சு மோஷனும் போகாது, உடம்பு ஜில்னஸா இருக்கும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும். இது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இது வயிறு வலிச்சு மோஷன் போனா மட்டும்தான் இது குடிக்கணும். ஆனா இது பச்சை மிளகாய் போடாதீங்க. சில பேருக்கு அல்சர் இருந்தா பச்சை மிளகாய் போட வேண்டாம். அதுக்கு பதில் நீங்க ஏதாவது மிளகு போட்டுக்கலாம், மிளகு தூள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு சும்மா கொஞ்சம் மிளகு தூள் போட்டு நீங்க குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. சம்மர் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்கு. புக்ஸ் ஃபுல்லா நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு டிப்ஸ் நல்லா உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோட டிப்ஸ் எல்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.